ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ராகி சேமியா தான் செய்ய போகிறாங்களா. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சேமியா கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். சேமியா நிரம்புற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுங்க. கை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. தட்டு போட்டு மூடிக்குங்க. இட்லி குண்டை எடுத்து வச்சிங்க. ஸ்டவ் பற்ற வச்சிங்க. தண்ணி ஊற்றிங்க. அப்புறம் ஒரு இட்லி கொத்து எடுத்து சேமியா ஊறினதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து இட்லி கொத்து மேலே போட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சி நல்லா ஒட்டை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வெடிக்கட்டி நல்லா போட்டுங்க. இட்லி கொத்து எடுத்து மூடிக்கலாம்ப்பா. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வெந்துக்குதானே அமுத்தி பாருங்கள். வெந்துச்சுன்னா தெரியும் அந்த பக்குவம். வெந்துடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி தள்ளி விட்டுருங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைசி தான் செய்ய போகிறோம். கடாய் வச்சிக்கின்னு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொண்ணு வரல வதங்கட்டும். அப்புறம் வந்து ராகி சேமியா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பைசி ராகி சேமியா ரெடி. அடுத்து நம்ம ஸ்வீட்டு ராகி சேமியா செய்ய போகிறோம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். ராகி சேமியா எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு. தேங்காய் வந்து நல்லா துருவி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் ராகி சேமியா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.